வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவஸ்வா. ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுடைய தலைமையில் கியூபாவில் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான நல்லாட்சி தொடங்கிருச்சு. ஃபிடல் காஸ்ட்ரோங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டு இனி இப்படியே இருந்தால் எப்படி? கியூபாவை எப்பயுமே அமெரிக்கா என்ன சொல்லி கிண்டல் பண்ண அப்படின்னா, எங்களுடைய 6வது விரலில் தான் கியூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, 5 விரலுக்கு பக்கத்தில் இருக்க பிசுறு தான் அந்த 6ஆம் விரல், அப்படி பிசுறு தான் கியூபா அப்படின்னு அமெரிக்கா எப்பயுமே கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். சிங்கம் ஒன்று நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. உயிருக்கு பயம் இருந்தால் நாட்டை விட்டு ஓடு நீ, ஏன்னா நீ என் நாட்டுக்குள்ளே வந்த கற்பாடு, உயிருக்கு பயந்தா நாட்டை விட்டு ஓடு அப்படின்றது மாதிரி தான் அடித்து விரட்டி தொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆளும் பாடிஸ்டா அரசுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது யுனைடெட் சூ என்ற ஒரு கம்பெனி தான், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி கியூபாவை மட்டும் ஆட்சி செய்யலை, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் பின்னாடி இருந்து அவங்க தான் முழுசாக ஆட்சி செஞ்சாங்க. அந்த கம்பெனி எப்படி நாட்டுக்குள்ளே வருது, எதை வச்சு வருது அப்படின்றத ஒரு கதையாக சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக சொல்லுவோம், வாழைப்பழத்தோல் வலிக்கு கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு. ஒரு வாழைப்பழத்துக்காக உள்ளே வந்தது தான் அந்த யுனைடெட் சூ என்ற கம்பெனி. அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஒரு வாழைப்பழத்துக்காக வந்த ஒரு கம்பெனி அடுத்து போக போக எல்லா நாட்டில் இருக்க நிலங்களையும் ஆக்கிரமித்து, அந்த நாட்டையும் ஆக்கிரமித்து, அங்கே இருக்க மக்களையும் அடிமைப்படுத்தி, அங்கே ஆள்ற அரசையும் ஒழுங்காக ஆள விடாமல் பின்னாடி இருந்து ஆட்சி செஞ்சு, அங்கே எந்த ஆட்சி இருக்கிறது இருக்கக்கூடாதுன்றதையும் அந்த நிறுவனம் தான் முடிவு செஞ்சுருக்கு. யோசிச்சு பாருங்கள். நம்ம யோசிக்கவே முடியாதெல்லாம் அந்த கம்பெனி நடத்தியிருக்கு. அந்த வாழைப்பழன்றதை நம்ம விளையாட்டாக நினைக்கிறோம், ஒரு 1.5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம், 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு. அவங்க அந்த வாழைப்பழத்துக்காக அதிகாரத்தை கையில் எடுத்து உள்ளே வந்தவங்க அந்த வாழைப்பழ தோட்டங்களுக்கு, அந்த காடுகளுக்கு இராணுவத்தையே படையாக அனுப்பாட்டியிருக்காங்க காவலுக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இங்கே நம்ம வாங்கிக்கிருக்க ஒவ்வொரு பொருள்லையும் பேசிக்கிருக்க ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் இருக்குது. அப்போ அந்த கம்பெனிக்கு சொந்தமான இடங்களை அடித்து பிடுங்குறாங்க நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோங்க. அந்த இடங்களை கைப்பற்றி அந்த யுனைடெட் சூ என்ற நிறுவனத்தை வெளியில் அனுப்பிட்டு மக்களுக்கே அந்த நிலங்களை இலவசமாக கொடுக்குறாரு. கோபம் கொண்ட அமெரிக்கா ஃபிடல் காஸ்ட்ரோங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரைகள் வாங்கிட்டு இருந்தாங்க, சர்க்கரையெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் இனி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 40% சர்க்கரையை கியூபா உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரஷ்யாவை சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட உற்பத்தி பண்ணுற சர்க்கரையெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம், கியூபாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்களும் பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம்ன்ற வார்த்தை ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுக்கு 100% பொருத்தமாக இருக்கும்.